தூக்குனாங்க? அதுல உண்மையிலேயே மாதம்பட்டி ரங்கராஜா எதுக்காக தூக்குனாங்க? குக் வித் கோமாளி செட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற பல உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்காங்க. மத்தாளத்துக்கு ரெண்டு சைடுல இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிதான். அவரை தூக்குனதுக்கும் ஜாய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சூப்பர் சிங்கர்ல இருந்தப்ப அங்க 10-15 பீப்புள் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ரங்கராஜ் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரு ஷபானா கிட்ட. மாதம்பட்டி ரங்கராஜ் ஷபானாக்கு ராத்திரியில சரக்கு அடிச்சுட்டு குறைஷி கூட சேர்ந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இவங்க மட்டும் இல்ல, இன்னும் 2-3 கோமாளிஸ் எல்லாம் சேர்ந்து தான் அனுப்பியிருக்காங்க. ஷபானா மேல இருக்க வெறுப்பையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர ஹேட்ரேட்டா பேசியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் ஷபானாக்கு ஏதோ அசிங்கமா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நைட்ல நீ என்ன பெரிய இதுன்னு நினைப்பா அப்படிங்கிற மாதிரியும் ஆபாசமா பேசி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஷபானா ரொம்ப நாளா இந்த ஆள்கிட்ட இருந்து அன்வான்டட் அட்டென்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன் பிட்வீன் டேக்ஸ் எல்லாம், அதாவது கேமரா ரோலிங்ல இல்லாதப்ப எல்லாம் இவரு என்னெல்லாம் சொல்லுவானாமா, ஒரு மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டு அடியே ஷபானா அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் அங்க ஒர்க் பண்றவங்க பாத்துருக்காங்க. அங்க எனக்கு சூப்பர் சிங்கர்ல இருந்து பல வருடங்களா பழக்கமானவங்க சொன்னதுதான் இதெல்லாமே. அடுத்த நாள் செட்டுக்கு வந்த ஷபானா மாதம்பட்டி ரங்கராஜ் அனுப்பின அத்தனை மெசேஜையும் காமிச்சிருக்காங்க. ஒண்ணு அந்த ஆள் இருக்கணும், இல்ல நான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க காட்டின மெசேஜ் எல்லாமே மாதம்பட்டி ரங்கராஜ் போன்ல தான் வந்திருக்கு. நாங்கெல்லாம் சும்மா பிராங்க் பண்ணோம், யார் அனுப்புனாங்கன்னே தெரியல அப்படின்னு எல்லாரும் சமாளிச்சிருக்காங்க. ஆனா சிடபிள்யூசி ஷூட்டிங்கை நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஷபானாவுக்காக நின்று பேசுனது செஃப் கௌசிக் மட்டும்தான். ஷபானா இங்க இருந்து கிளம்பினாலும் நானும் இங்க இருந்து கிளம்பிடுவேன். நானும் ரொம்ப நாளா இந்த கன்றாவி எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் எங்கேயோ இருக்க வேண்டிய செஃப் என்ன ஏங்க இந்த சாக்கடையில கூட்டிட்டு வந்து இதெல்லாம் பார்க்க விடுறீங்க அப்படின்னு கௌசிக் சொல்லியிருக்காரு. மேலும் ஐ அம் ஆல்சோ வாக்கிங் அவுட் ஆல்மோஸ்ட் தி எண்ட் ஆஃப் த ரங்கராஜ், நீ தனியா உட்காந்து ஜட்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செஃப் தாமுவும் கிளம்பி இருக்காரு. ரெண்டு பேருமே வாக்கிங் அவுட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் டிவில இருந்து ஒரு பெரிய தலை ஒருத்தர் அங்க வந்து ஷபானாவுக்கு ரங்கராஜ் அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்க செட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதன் மூலமா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து குக் வித் கோமாளியை விட்டு வெளியே போனதுக்கும் ஜாய் கிறிஸ்டினாவுக்கும் நேரடியா எந்த சம்பந்தமும் கிடையாது. அவரோட பிஹேவியர்னாலதான் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுஜித்ரா இந்த இன்டர்வியூ மூலமா வெளிப்படுத்தி இருக்காங்க.